வணக்கம். ஜனவரி 28ஆம் தேதி இன்னைக்கான 2வது பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி உலக மார்க்கெட்ஸ் எப்படி இருந்ததுன்னு பார்க்கும்போது யூஎஸ் மார்க்கெட்ஸ் நேற்று ஒரு பெரிய ரெட்டில் தான் க்ளோஸ் ஆயிருக்கு. குறிப்பாக நாஸ்டாக் 3% விழுந்தது. S&P 500 1.5% விழுந்தது. யூரோப்பியன் மார்க்கெட்ஸ் பார்க்கும்போது பெரும்பாலும் ரெட்டில் தான் நேற்று க்ளோஸ் ஆகியிருந்தது. இன்றைக்கி நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி ஏஷியன் மார்க்கெட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது மிக்ஸ்டாக இருந்ததுங்க. சில ஏஷியன் மார்க்கெட்ஸ் எனக்கு விடுமுறை போல தெரியுது. குறிப்பாக கிஃப்ட் நிஃப்டி 0.5% அதிகமாக ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி எடுத்த ஸ்க்ரீன்ஷாட் இது. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். நம்ம எப்போவுமே இப்போ அடுத்தது ட்ரம்ப் என்ன வரி விதிக்க இருக்கிறாரு அந்த செய்தி தான் பார்க்க வேண்டியதாக இருக்குங்க. இப்போ புதிதாக என்ன சொல்லியிருக்கிறாங்க, மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல், ட்ரம்ப்புடைய அடுத்த டார்கெட் என்னன்னா எது மீது வரி விதிக்க இருக்கிறாரு, ஃபாரின் ஃபார்மா, சிப்ஸ் மற்றும் மெட்டல் கம்பெனிகள் மீது வரி விதிக்க இருக்கிறாருன்னு மணி கண்ட்ரோலில் அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. சைனா ஸ்டார்ட் அப் நிறுவனமான டீப்சீக் யூஎஸ்ஏக்கு ஒரு பாதிப்பை உண்டாக்கும்னு சொல்லியிருக்கிறாரு ட்ரம்ப். டீப்சீக் ஏஐ சம்பந்தமான ஒரு ஸ்டார்ட் அப் நிறுவனம்னு நினைக்கிறாங்க. அதன் காரணமாகத்தான் நேற்று நாஸ்டாக் ஒரு பெரிய வீழ்ச்சியை பார்த்துருக்கணும் சில வல்லுநர்கள் குறிப்பாக சொல்லியிருக்கிறாங்க. என்விடியா ஸ்டாக் நேற்று ஒரு பெரிய வீழ்ச்சியை பார்த்துருக்கு. அவங்களும் அந்த நாஸ்டாக்ல ஒரு அங்கமாக இருக்கிறாங்க. ஒரு பெரிய வீழ்ச்சியை நேற்று பார்த்தது ஒரு பெரிய அளவில் அவங்களுடைய மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் இழந்திருக்கிறாங்க. அதற்கு முக்கிய காரணம் இப்போ இந்த டீப்சீக்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. சைனாவை சார்ந்த ஒரு ஸ்டார்ட் அப் நிறுவனம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் இருக்கிறாங்க. இந்த தகவல் நமக்கு கிடைத்தது மணி கண்ட்ரோல்ல இருந்து. ஸோ ட்ரம்ப் இவங்களுடைய வளர்ச்சி தான் ஒரு பாதிப்பை யூஎஸ்ஏக்கு ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு எச்சரிக்கை விடுத்திருக்கிறாரு. அதே போல் இந்த டீப்சீக்கு கம்பெனிக்கு வெறும் பாசிட்டிவ் செய்தி மட்டும் இல்லைங்க, ஒரு நெகட்டிவ் செய்தியும் இருக்குன்னு மணி கண்ட்ரோலில் சொல்லியிருக்கிறாங்க. அவங்க மீது ஒரு பெரிய சைபர் அட்டாக்கும் நடந்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க மணி கண்ட்ரோல் செய்தியில். நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி ட்ரம்ப்புடன் பேசியிருக்கிறாரு. தொலைபேசியில் நேற்று பேசியிருக்கிறாருன்னு CNBC TV 18 கிடைத்த ஒரு தகவல். நியாயமான வர்த்தகம் இரு தரப்பினரிடையே இருக்க வேண்டும்னு வலியுறுத்தி இருக்கிறாங்க. அதே போல் இந்தியா USA கிட்ட இருந்து செக்யூரிட்டி ப்ராடக்ட்ஸை வாங்க வேண்டும்னு ட்ரம்ப் வலியுறுத்தி இருக்கிறாரு. இமிகிரேஷன் குறித்தும் பேசியிருக்கிறாங்க. மோடி சரியான முடிவை எடுப்பார்ன்ற நம்பிக்கையை தெரிவிச்சிருக்காரு ட்ரம்ப். இமிகிரேஷன் பொறுத்த மட்டிலும் USAக்கு போகிறாரு நரேந்திர மோடி. February மாதத்தில் USAக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு CNBC TV 18 சொல்லியிருக்கிறாங்க. டாடா மோட்டார்ஸ் குவார்ட்டர்லி ரிசல்ட் ஜனவரி 29ஆம் தேதி வெளியிட இருக்கிறாங்க. மணி கண்ட்ரோல் ஒரு முன்னோட்டம் கொடுத்துருக்கிறாங்க. என்ன எதிர்பார்க்கலாம் அவங்களுடைய ரிசல்ட்டில்? வருவாய் எதிர்பார்ப்பது 1,16,873 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 6% அதிகரிக்கும்ன்ற எதிர்பார்ப்பு. நெட் ப்ராஃபிட் எதிர்பார்ப்பது 6,525 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 7% விழுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. டாடா ஸ்டீல் ரிசல்ட்டுக்கு பிறகு JP மார்கன் ஓவர் வெயிட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 155. மார்கன் ஸ்டான்லி தொடர்ந்து ஈக்குவல் வெயிட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 160 ரூபாய். நேற்று க்ளோசிங்லேருந்து ஒப்பிட்டு பார்க்கும்போது 27% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. டாடா பவர் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல், உங்களுக்கு ஒரு கான்ட்ராக்ட் கிடச்சிருக்கு. அவங்களுடைய சப்சிடி நிறுவனம் TP சோலாருக்கு தான் இந்த கான்ட்ராக்ட் கிடச்சிருக்கு. 455 கோடி ரூபாய் மதிப்பிற்கானது. மகாராஷ்டிரா ஸ்டேட் பவர் ஜெனரேஷன் கம்பெனி கிட்ட இருந்து. ஃபெடரல் பேங்க் நேற்று குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. CNBC TV 18 கிடைத்த டேட்டா, நெட் ப்ராஃபிட் 955 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 5% அதிகரித்தது. CNBC TV 18 நடத்தின கருத்து கணிப்பு, வல்லுநர்களிடையே நடத்தின கருத்து கணிப்பில் எதிர்பார்த்தது 1022 கோடி ரூபாய். நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 2431 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 15% அதிகரிச்சிருக்கு. CNBC TV 18 எதிர்பார்த்தது 2415 கோடி ரூபாய். கிராஸ் நான் பர்ஃபார்மிங் அசெட்ஸ் 1.95%, போன குவார்ட்டரில் 2.09% இருந்தது. நெட் நான் பர்ஃபார்மிங் அசெட்ஸ் 0.49%, போன குவார்ட்டரில் 0.57% இருந்தது. விப்ரோ தரப்புன்ற அப்டேட் இருக்குது. உங்களுக்கு ஒரு கான்ட்ராக்ட் கிடச்சிருக்கு. ஃப்ரைஸ்லேண்ட் கேம்பினா அப்படின்ற நிறுவனத்துக்கிட்ட இருந்து 5 ஆண்டிற்கான கான்ட்ராக்ட் இது. அதோடைய மதிப்பு என்னன்னு கம்பெனி வெளியிடல. இந்த நிறுவனம் என்னன்னு தேடி பார்க்கும்போது நெதர்லாண்ட்ஸை சார்ந்த ஒரு டெய்ரி கம்பெனின்னு நினைக்கிறேங்க. இன்னொரு முறை சரிபார்க்க வேண்டும். DLF குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல், குருகிராம் ப்ராஜெக்ட் குறித்தான அப்டேட் வெளியிட்டிருக்கிறாங்க. 2 பென்ட் ஹவுஸை விற்பனை செய்திருக்கிறாங்க, தலா 150 கோடி ரூபாய்க்கு. இப்போ குருகிராம் ப்ராஜெக்டில் ப்ரீ சேல்ஸ் அவங்க எவ்வளோ பண்ணியிருக்கிறாங்கன்னா 11,800 கோடி ரூபாய். ப்ரீ லான்ச்சில் 9 வாரம் ப்ரீ லான்ச் ஆகி 9 வாரத்தில் 173 சூப்பர் லக்ஸரி அப்பார்ட்மெண்ட்ஸை விற்பனை செய்திருப்பதாக மணி கண்ட்ரோலில் அப்டேட் கொடுத்துருக்குறாங்க.
ஜென்சால் இன்ஜினியரிங் தரப்பு வந்து அப்டேட் இருக்குது. அவங்களுடைய எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸை அவங்க அறிமுகம் செய்திருந்தாங்க. பாரத் மொபிலிட்டி எக்ஸ்போ 2025 2 வாகனங்கள் அவங்க அறிமுகம் செய்தாங்க. ஒன்று ஈஸியோ, இன்னொன்று ஈஸி பாட். அதற்கு இப்போ அவங்களுக்கு புக்கிங்ஸ் வந்திருக்கு, ப்ரீ ஆர்டர்ஸ் வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 30,000 ப்ரீ ஆர்டர்ஸ் வந்திருப்பதாக அப்டேட் கொடுத்துருக்காங்க ஜென்சால் இன்ஜினியரிங். டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் அண்ட் ரெக்டிஃபயர்ஸ் இந்தியா தரப்பு வந்து அப்டேட் இருக்குது. 362 கோடி ரூபாய்க்கான ஆர்டர் கிடச்சிருக்கு பவர் கிரிட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா கிட்ட இருந்து. ரெயில்டெல் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா நேற்று குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்காங்க. சிஎன்பிசி டிவி 8 கிடைத்த டேட்டா, நெட் ப்ராஃபிட் 65 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 5% அதிகரிச்சிருக்கு. வருவாய் 767 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 15% அதிகரிச்சிருக்கு. எபிட்டா அல்லது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் விரிவாக்கம், ஏர்னிங்ஸ் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட், டாக்ஸ், டிப்ரிசியேஷன் மற்றும் அமார்டைசேஷன் 6.6% இயர் ஆன் இயர் அதிகரிச்சிருக்கு. எண்ணிக்கை 121 கோடி ரூபாய். மார்ஜின் 15.8% இந்த குவார்ட்டரில், போன வருடம் இதே குவார்ட்டரில் 19.4% இருந்தது. யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா நேற்று குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்காங்க. சிஎன்பிசி டிவி 8 கிடைத்த டேட்டா, நெட் ப்ராஃபிட் 4600 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 28% அதிகரிச்சிருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 0.8% அதிகரிச்சிருக்கு, 9240 கோடி ரூபாய். கிராஸ் என்பிஏ 3.85%, போன குவார்ட்டரில் 4.36%. நெட் நான் பர்ஃபார்மிங் அசெட்ஸ் 0.82%, போன குவார்ட்டரில் 0.98% இருந்தது. சீமென்ஸ் இந்தியாவுக்கு யூபிஎஸ் ரேட்டிங்கை அப்கிரேட் பண்ணியிருக்கிறாங்க. நியூட்ரலிருந்து பையாக உயர்த்தியிருக்கிறாங்க. கொடுத்துருக்கிற டார்கெட் ப்ரைஸ் 8000 ரூபாய். நேற்று க்ளோசிங்லேருந்து ஒப்பிடும்போது 38% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அவங்க முக்கிய காரணம் சொல்லியிருப்பது ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ பெட்டராக இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க யூபிஎஸ் சீமென்ஸ் இந்தியாவில். அரவிந்த் ஸ்மார்ட் ஸ்பேசஸ் தரப்பு ஒரு அப்டேட் இருக்குது. அகமதாபாத்தில் ஒரு ப்ராஜெக்டை அறிமுகம் செய்கிறாங்க 440 ஏக்கரில். இது வழியாக 1350 கோடி ரூபாய் வருவாய் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க அரவிந்த் ஸ்மார்ட் ஸ்பேசஸ். ஆசாத் இன்ஜினியரிங் தரப்பு வந்து அப்டேட் இருக்குது. பிஹெச்இஎல் கிட்ட ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு. அதோடைய மதிப்போ காலளவோ கம்பெனி வெளியிடலை. பேடிஎம் தரப்பு வந்து அப்டேட் இருக்குது. பேடிஎம் பேமெண்ட்ஸுடைய சிஇஓ நக்குல் ஜெயின் ராஜினாமா செய்திருக்கிறாரு. மாயில் தரப்பில் இருந்து அப்டேட் இருக்குது. February 11 டிவிடெண்ட் குறித்து முடிவெடுக்கிறாங்க. டிவிடெண்ட் அறிவிச்சாங்கன்னா அதற்கான ரெக்கார்ட் டேட் February 14. இமாமி குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. நேற்று மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த டேட்டா, கன்சாலிடேட்டட் பேசிஸில் ப்ராஃபிட் 279 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 7% அதிகரிச்சிருக்கு. வருவாய் 1049 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 5% அதிகரிச்சிருக்கு. எபிட்டா அல்லது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் 338 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 8% அதிகரிச்சிருக்கு. கெய்ன்ஸ் டெக்னாலஜி இன்றைக்கி ஒரு வீழ்ச்சியை பார்த்துருக்கு. 17% விழுந்திருக்குன்னு சிஎன்பிசி டிவி 18 தகவல் கொடுத்துருக்காங்க. முக்கிய காரணம் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, கம்பெனியுடைய மேனேஜ்மெண்ட் நிதியாண்டு 2025 ரெவென்யூ கைடன்ஸை குறைச்சிருக்கிறாங்க. முன்ன சொன்னது 3000 கோடி ரூபாய், இப்போ அதை 2800 கோடி ரூபாயாக குறைச்சிருக்கிறாங்க. பெட்ரோநெட் எல்என்ஜி நேற்று குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. சிஎன்பிசி டிவி 18 கிடைத்த தகவல், நெட் ப்ராஃபிட் 867 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 26% அதிகரித்தது. வருவாய் 17% விழுந்தது. இயர் ஆன் இயர் கம்பேரிசனில் 12227 கோடி ரூபாய். ஐஷர் மோட்டர்ஸ் ஒரு புது மைல்கல்லை எட்டியிருப்பதாக அப்டேட் கொடுத்துருக்காங்க. ராயல் என்ஃபீல்டு பிராண்ட் வைத்திருக்கக்கூடிய கம்பெனிங்க. அவங்களுடைய ராயல் என்ஃபீல்டு ஹண்டர் 350 சேல்ஸ் வந்து 5 லட்சத்தை கடந்திருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆகஸ்ட் 2022 தான் இந்த வாகனத்தை அறிமுகம் செய்திருக்கிறாங்க. இப்போ அந்த மைல்கல்லை எட்டியிருப்பதாக அப்டேட் கொடுத்துருக்காங்க ஐஷர் மோட்டர்ஸ். கோல் இந்தியா ரிசல்ட்டுக்கு பிறகு புரோக்கிங் கம்பெனிஸ் என்ன ரேட்டிங் டார்கெட் கொடுத்துருக்காங்க. எம்கே குளோபல் தொடர்ந்து பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. டார்கெட் ப்ரைஸில் மாற்றம் இல்லை, 525. மார்கன் ஸ்டான்லி ஓவர் வெயிட் ரேட்டிங், எதிர்பார்க்குற டார்கெட் 525. நேற்று க்ளோசிங்லேருந்து ஒப்பிடும்போது 40% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. மோத்திலால் ஓஸ்வால் தொடர்ந்து பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 480. நுவாமா ஹோல்டு ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 419. 25 அனலிஸ்ட் கவரேஜ் பண்ணியிருக்காங்க கோல் இந்தியாவுக்கு. அதில் 19 பேர் பை ரேட்டிங்கும், 4 பேர் ஹோல்டு ரேட்டிங்கும், 2 பேர் செல் ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருப்பதாக அப்டேட் கொடுத்துருக்காங்க. இந்திரபிரஸ்தா கேஸ் லிமிடெட் நேற்று குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்காங்க. மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த டேட்டா, ஸ்டாண்டலோன் பேசிஸில் ப்ராஃபிட் 285 கோடி ரூபாய், குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் 34% சரிந்தது. வருவாய் 3759 கோடி ரூபாய், குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் 2% அதிகரித்தது. எபிட்டா குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் 32% விழுந்திருக்கு, 364 கோடி ரூபாய். மார்ஜின் 9.7%, போன குவார்ட்டரில் 14.5% இருந்தது. பிரதாப் ஸ்நாக்ஸ் குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த டேட்டா, கம்பெனி நஷ்டத்தில் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 38 கோடி ரூபாய் நஷ்டம். போன வருடம் இதே குவார்ட்டரில் 11 கோடி ரூபாய் லாபத்தில் இருந்திருக்கிறாங்க. வருவாய் 444 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 9% அதிகரிச்சிருக்கு.
நேற்று ரிசல்ட் அறிவித்த சில கம்பெனிகள் இன்றைக்கி எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்றது பார்க்கும்போது நம்ம காலையில் 11 மணி அளவில் எடுக்கப்பட்ட டேட்டா இது. டாடா ஸ்டீல் 2% இன்ட்ராடேல அதிகரித்தது. ஐஜிஎல் வாலட்டைலாக இருந்தது, 2% பாசிட்டிவ், 4% நெகட்டிவ். பெட்ரோநெட் 1% பாசிட்டிவாக இருந்தது, பிறகு 2% நெகட்டிவாக இருந்தது இன்ட்ராடேல. கோல் இந்தியா 2% வீழ்ச்சியை பார்த்துருக்கு. பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் வாலட்டைலாக இருந்திருக்கு, 4% க்ரீனில் இருந்தது, பிறகு 3% ரெட்லையும் இருந்திருக்கு. இமாமி கலக்கி இருக்கிறாங்க, 5% அதிகரித்தது. ஃபெடரல் பேங்க் வீழ்ச்சியை பார்த்துருக்கு, 6% விழுந்தது. ரெயில்டெல் கார்பரேஷன் 8% வீழ்ச்சியை பார்த்துருக்கு இன்ட்ராடேல. யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க, 7% அதிகரித்தது. பிரதாப் ஸ்நாக்ஸ் 6% வீழ்ச்சியை பார்த்தது இன்ட்ராடேல. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.